This video is for educational and informational purposes only. Mutual funds and stocks talked about in these videos are purely used as an example. This video is not meant for advisory or recommendation purpose. அனைவருக்கும் வணக்கம். நான் அனிஷ் aliceblue இருந்து. வெல்கம் பேக் டு our technical analysis series. இந்த வீடியோ சீரிஸ்ல நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல யூஸ் பண்ணக்கூடிய வேரியஸ் டெக்னிக்ஸ் அண்ட் இண்டிகேட்டர்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஃபியூச்சர்ல உங்களுக்கு என்ன மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. கூடவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. என்னதான் நம்ம போடக்கூடிய வீடியோ அப்டேட்ஸ் இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸாக உங்களை சேரும். மேலும் உங்களுக்கு பேசிக்ஸ் ஆஃப் டெக்னிக்கல் அனாலிசிஸ் லைக் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னா என்ன, கேண்டில்ஸ்டிக் பேட்டர்னா என்ன, சார்ட் பேட்டர்ன்ஸ்னா என்ன அப்படின்றது புரிதல் வேணும்னா இந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் வீடியோஸை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம ட்ரிபிள் பாட்டம் சார்ட் பேட்டர்ன் பற்றியும் அதோட ப்ரைஸ் ஆக்ஷன் பற்றியும் அதோட எக்ஸிக்யூஷன் மெத்தடாலஜி பற்றியும் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ட்ரிபிள் பாட்டம் சார்ட் பேட்டர்ன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷ் ரிவர்சல் பேட்டர்ன். இந்த பேட்டர்ன் ஒரு ப்ரோ டவுன் ட்ரெண்டில் கிரியேட் ஆகும், ஆர்எல்ஸ் ஒரு அக்குமுலேஷன் ரீஅக்குமுலேஷன் ஃபேஸில் இந்த பேட்டர்ன்கிறது கிரியேட் ஆகும். இந்த பேட்டர்ன் பார்க்குறதுக்கு ஈக்குவலான 3 பாட்டம்ஸ் இருக்கும், அதாவது 3 ஈக்குவல் ஸ்விங் லோஸ் இருக்கும். மைனர் டிஃப்ரென்ஸ் இருந்தால் அது ப்ராப்ளம் இல்லை, மேஜர் டிஃப்ரென்ஸ் இருக்கும்போது அது ஈக்குவல் பாட்டமாக இருக்காது. ஒன்ஸ் இந்த பாட்டமுக்கு பார்த்தீங்கன்னா 3 ஈக்குவல் பாட்டம் இருக்கிற பட்சத்தில் 2 ஸ்விங் ஹைஸ் இருக்கும், ஈவனான 2 ஸ்விங் ஹைஸ் இருக்கும். மைனர் டிஃபரன்ஸ் இருந்தால் ப்ராப்ளம் இல்லை. அந்த ஈவனாக இருக்கக்கூடிய மைனர் ஸ்விங் ஹைஸ் பிரேக் ஆகும்போது அந்த இடத்த நம்ம பிரேக் அவுட்னு சொல்லுவோம். அந்த லெவலில் இருந்து நம்ம டார்கெட்ஸ் என்ட்ரி ஃபிக்ஸ் பண்ணி டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை இன்னும் டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளோட ட்ரேடிங் வியூ பிளாட்ஃபார்ம் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம் வாங்க. வெல்கம் பேக் டு அவர் ட்ரேடிங் வியூ பிளாட்ஃபார்ம். இங்கே நம்ம இந்த ட்ரிபிள் பாட்டம் சார்ட் பேட்டர்ன் எப்படி ஒர்க் ஆகுது, அதோட ப்ரைஸ் ஆக்ஷன் என்ன, அதை யூஸ் பண்ணி எப்படி நம்ம எக்ஸிக்யூஷன் மெத்தடாலஜி பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்றத பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம் ரியலிஸ்டிக்காக. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ட்ரிபிள் பாட்டம் சார்ட் பேட்டர்ன் அப்படின்றது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். நம்ம டபுள் பாட்டம் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி ட்ரிபிள் பாட்டம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். இந்த ஸ்ட்ரக்சர் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த ஸ்ட்ரக்சர் நம்ம பிகர் டைம் ஃப்ரேமில் விச் மீன்ஸ் டெய்லி ஆர் மந்த்லியில் பண்ணும்போது நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கான ட்ரேட்ஸ் பிளான் பண்ணிக்கலாம், இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்துக்கலாம். இது ஸ்மாலர் டைம் ஃப்ரேம் லைக் 15 மினிட்ஸ் 25 மினிட்ஸ் ஆர் 75 மினிட்ஸில் பண்ணும்போது ஸ்விங் இல்லை பொசிஷனல் மாதிரியான ட்ரேட்ஸ் பிளான் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ட்ரெண்டில் இந்த 3 பாட்டமும் கிட்டத்தட்ட ஈக்குவலாக இருக்கும். கண்டிப்பாக ஈக்குவலாக தான் இருக்கணும் அப்படின்றதில்ல, கொஞ்சம் சிமிலர்லி கொஞ்சம் ஈக்குவலாக இருந்ததுன்னா இதை நம்ம ட்ரிபிள் பாட்டமாக கன்சிடர் பண்ணலாம். இப்படி கூட இருக்கலாம், இப்படி இருந்தால் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபேஸில் ஆக்சுவலி என்ன நடக்குதுன்னா, இந்த இடத்துல பிகர் டைம் ஃப்ரேம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹியூஜ் அக்குமுலேஷன் இந்த இடத்துல நடக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒன்ஸ் இந்த அக்குமுலேஷன் பிரேக் ஆகும்போது தேர் வி கால் இட் அஸ் அ பிரேக் அவுட். இதை நம்ம ஒரு பிரேக் அவுட்னு சொல்லுவோம். இந்த அக்குமுலேஷனுக்கு மேலே ஒரு கேண்டில் ஸ்டிக் இன்னும் சேம் டைம் ஃப்ரேம், இப்போது வீக்லியில் பார்க்குறோம்னா வீக்லி டைம் ஃப்ரேம்லேயே இன்னொரு கேண்டில் ஸ்டிக்ஸ் க்ளோஷர் கொடுக்கும்போது தேர் வி வில் பிளான் அவர் என்ட்ரி லாங் பொசிஷன், தேர் வி வில் பிளான் அவர் என்ட்ரி. இந்த லோ அப்படின்றது நம்மளோட ஸ்டாப் லாஸாக இருக்கும், இந்த லோ அப்படின்றது நம்மளோட ஸ்டாப் லாஸாக இருக்கும். 1:1, 1:1.5, 1:2 வரைக்கும் அதிகப்படியான டார்கெட்ஸ் வச்சுக்கலாம். இல்லை அது மேலே வேணும்னா ட்ரையல் பண்ணி கன்டினியூ பண்ணிக்கலாம். பட் இந்த அக்குமுலேஷன் என்ன சிக்னிஃபை பண்ணுதுன்னா, இந்த அக்குமுலேஷனை விட 2 டைம்ஸ் இந்த ப்ரைஸுங்கிறது மொமெண்ட் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அக்குமுலேஷன் அப்படின்றத நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ரைஸ் ரேஞ்ச், ஸோ இங்கேருந்து இவ்வளோ தூரம் அக்குமுலேஷன் நடந்திருக்கு, அப்ராக்சிமேட்லி 52% அக்குமுலேஷன் நடந்திருக்குன்னா இந்த 52%ல் 2 டைம்ஸ் ஹையர் லெவலில் ப்ரைஸ் ஒன்ஸ் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறமா 2 டைம்ஸ் வரைக்கும் ப்ரைஸுங்கிறது மேலே போகலாம். ஓகேங்களா, இதுதான் இந்த பேட்டர்ன் உங்களுக்கு அதிகபட்சமாக 2 டைம்ஸ் வரைக்கும் மேலே போகலாம். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ட்ரி பிளான் பண்ணியிருந்தோம்னா அதிகபட்சமாக 1:2, 1:1.5 வரைக்கும் ஈஸிலி ப்ரைஸ் போகும். இந்த பேட்டர்ன் பிகர் டைம் ஃப்ரேமில் பண்ணும்போது அதுக்கான ப்ராபபிலிட்டிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸ்மாலர் டைம் ஃப்ரேமை கம்பேர் பண்ணும்போது. ரைட், இப்போ இந்த பேட்டர்னை எப்படி நம்ம ஒரு ரியல் சார்ட்டில் பார்க்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். நான் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரைட்ஸ் ஃபார்மால் ஒன்லி வீக்லி டைம் ஃப்ரேமில் இருக்கிறேன், வீக்லி சார்ட்டில் இருக்கிறேன். வீக்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டாக்கு ஸோ 2021 அந்த ரேலிக்கு அப்புறமா ஆஃப்டர் த கோவிட் ரேலிக்கு அப்புறமா இங்கேருந்து ப்ரைஸ் நல்ல ரிஜெக்ஷன்ஸ் கொடுத்துருக்கு. ரிஜெக்ஷன்ஸ் கொடுத்துக்கிட்டு திரும்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 2022 மார்ச்லேருந்து 2023 மார்ச் வரைக்கும் ஒரு அக்குமுலேஷன் ஃபேஸில் இருந்திருக்கு.
இந்த அக்குமுலேஷன் ஃபேஸ் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இங்கே 3 பாட்டம்ஸ் வந்து கிரியேட் ஆகிருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. இப்போ நான் அதை உங்களுக்கு ட்ரா பண்ணி காமிக்கிறேன். ப்ரைஸ் வந்து ஹையர் லெவல்லேருந்து லோவர் லெவல் வந்து ஃபஸ்ட் பாட்டம் க்ரியேட் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் சின்ன ஒரு ஹை க்ரியேட் பண்ணி செகண்ட் பாட்டம் க்ரியேட் பண்ணியிருக்கு. திரும்பவும் ஒரு ஹை க்ரியேட் பண்ணி, அதாவது இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ண க்ரியேட் பண்ணி திரும்பவும் அங்கேருந்து ரிஜெக்ஷன் ஆகி 3வது பாட்டம் க்ரியேட் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? இப்போது இந்த 3 பாட்டமில் 2 டாப்ஸ் இருக்குது, 3 பாட்டம் இருக்குது. இந்த 2 டாப்ஸில் எது ஹையஸ்டான டாப்போ, ஹையஸ்டான டாப்னு இப்போ நம்ம சொல்லணும்னா இந்த லெவலில் தான் ஹையஸ்ட்டாக இருக்கக்கூடிய டாப்னு சொல்லுவோம். இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பாட்டம் மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்குது. பேலன்ஸ் இருக்கக்கூடிய 2 பாட்டம் நீங்கள் பார்த்தீங்கனாலும் கிட்டத்தட்ட ஈக்குவலாக தான் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஈக்குவலான பாட்டம் தான். இந்த ஒரு பாட்டம் மட்டும் நமக்கு கொஞ்சம் டவுன் த லைனில் க்ரியேட் ஆகாமல் இருக்குது. ஸோ இந்த லெவல் எப்போ பிரேக் அவுட் ஆகுதோ, இப்போ வீக்லி டைம் ஃப்ரேமில் இதோட பிரேக் அவுட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த கேண்டில் இட்ஸ் அ பிரேக் அவுட் கேண்டில் தான். அந்த பிரேக் அவுட் கேண்டிலோட ஹை தான் நம்மளோட என்ட்ரியாக இருக்கும். ஓகேங்களா? இந்த பிரேக் அவுட் கேண்டிலோட ஹைங்கிறது நம்மளோட என்ட்ரியாக இருக்கும். ஸோ இது என்ட்ரியாக இருக்கும். வீக்லி டைம் ஃப்ரேமில் நான் பார்க்குறேன். ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற ட்ரேட்ஸ் எல்லாம், இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக நம்ம பண்ணக்கூடிய ட்ரேட்ஸ் எல்லாம் ஆல்மோஸ்ட் 35% வில் பி த ஸ்டாப் லாஸ். டவுன் த லைன் வரும்போது வேணும்னா நம்ம இன்னும் கொஞ்சம் ஆவரேஜ் பண்ணிக்கலாம், அக்குமுலேட் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். ஸோ இங்கே டார்கெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்டாண்டர்ட் டார்கெட் அப்படின்னா 1:1, 1:1.5, அதிகபட்சமாக 1:2. இன்னமும் இந்த ரேலிங்கிறது கன்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ அப்ராக்சிமேட்லி லாஸ்ட் ஒரு 10 மந்த்ஸில், ஒரு 10 மந்த்ஸ் லாஸ்ட்டு ஜூனில் தான் இருக்குது. ஜூன்லேருந்து இப்போ வரைக்குமே இந்த ஸ்டாக் நீங்கள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 100%, அப்ராக்சிமேட்லி 100% வரைக்கும் இந்த பேட்டர்ன் க்ரியேட் ஆகி பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஒரு பொட்டென்ஷியலான ஸ்டாக்கை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக நம்ம சூஸ் பண்ணுறது. இதே இது நம்ம ஸ்விங் ட்ரேட் பண்ணுறதா இருந்தாலும் ஸ்விங் ட்ரேடும் இதே பேட்டர்னை யூஸ் பண்ணிக்கலாம். பட் பிக்கர் டைம் ஃப்ரேமில் நம்ம எடுக்கக்கூடிய பேட்டர்ன்ஸ்க்கும் ஸ்மாலர் டைம் ஃப்ரேமில் எடுக்கக்கூடிய பேட்டர்ன்ஸ்க்கும் கொஞ்சம் ப்ராபபிலிட்டிங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பிக்கர் டைம் ஃப்ரேமில் பிரேக் அவுட் ஆகும்போது ஹை பொட்டன்ஷியலில் வந்து அந்த பிரேக் அவுட் இருக்கும். ஸ்மாலர் டைம் ஃப்ரேம்னா அதுக்கு செர்டன் ரேஞ்சஸ் வரைக்கும் அது இருக்கும். உதாரணத்துக்கு இப்போ ரீசன்ட் டைமில் நடந்த ஒரு பிரேக் அவுட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இட்ஸ் பஜாஜ் ஆட்டோ இன் 15 minutes டைம் ஃப்ரேம். ஐ ஜஸ்ட் delete ஆல் those drawings. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல you will find a triple bottom over here. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கிளியர்டான இதெல்லாம் நம்ம ஸ்விங் ட்ரேட் மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு எடுத்துக்கலாம். ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் லெவல்லேருந்து கீழே ட்ராப் ஆகிருக்கு. இங்கேருந்து பாருங்கள் ட்ராப் ஆகிருக்கு. அகெயின் ஒரு ஹை க்ரியேட் பண்ணியிருக்கு. இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ண ட்ரை பண்ணியிருக்கு. அகெயின் திரும்ப அடுத்த ஹை க்ரியேட் பண்ணியிருக்கு. அகெயின் அடுத்த பாட்டம் க்ரியேட் பண்ணியிருக்கு. இப்போ ஓவரால் பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு ட்ரிபிள் பாட்டமோட ஸ்ட்ரக்சர். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக இருக்கும். ஒரு ட்ரிபிள் பாட்டமோட ஸ்ட்ரக்சர் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. இந்த ட்ரிபிள் பாட்டம் வந்து ஹையஸ்ட் ஸ்விங் ஹைங்கிறது இங்கே தான் இருக்குது. இந்த ஸ்விங் வந்து பிரேக் ஆகும்போது வில் டேக் அவர் என்ட்ரி. இந்த ஸ்விங்கிறது பிரேக் ஆகும்போது வில் டேக் அவர் என்ட்ரி. ஸோ இந்த டே அரௌண்ட் 12th of February வந்து பிரேக் ஆகிருக்கு. தி சேம் லெவல் வில் ஆக்ட் அஸ் இந்த சேம் லெவலோட கேண்டிலில் லாங் பொசிஷனுக்கான என்ட்ரி எடுத்துக்கலாம். எந்த ஸ்விங் வந்து ரொம்ப பாட்டம் க்ரியேட் பண்ணியிருக்கோ அந்த ஸ்விங்க்கு கீழே கொஞ்சம் பஃபர் வச்சு நம்ம ஸ்டாப் லாஸஸ் வந்து ஃபேஸ் பண்ணிக்கலாம். சேம் 1:1, 1:1.5ங்கிறது நம்மளோட ஆர் மேக்ஸ் டு மேக்ஸ் 1:2 வரைக்கும் நம்மளோட டார்கெட்ஸுங்கிறது ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி இது வரைக்குமே ஒரு 10% ஸ்விங் ட்ரேடிங்கில் ஒரு 10% வித்தின் ஃபியூ டேஸ், ரொம்ப நாளெல்லாம் இல்லை, 12th அன்னைக்கு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. டுடே இஸ் 19th, 13, 14, 15, 16, 19, ஆல்மோஸ்ட் ஒரு 5 டேஸில் ஒரு 10% ப்ரைஸ் வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இப்படி தான் ஸ்விங் ட்ரேட்ஸ்க்கான பிளான் வந்து இந்த பேட்டர்ன் யூஸ் பண்ணி நம்ம பண்ணுறது. ரொம்ப எஃபெக்டிவான பேட்டர்ன். பட் அட் சேம் டைம் ஸ்மாலர் டைம் ஃப்ரேம் போகும்போது நமக்கு நிறைய விஷயங்கள் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். இந்த பேட்டர்ன் கூட ப்ரைஸ் எங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்குங்கிறத பார்க்கணும். இப்போ நீங்கள் பஜாஜ் ஆட்டோ பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஆட்டோ விச் வாஸ் ட்ரேடிங் இன் ஆல் டைம் ஹையில் நமக்கு பார்க்கும்போது ஹையர் லெவலில் ரெசிஸ்டன்ஸ் எதுவுமே இருக்காது. ஸோ அதனால் ஈஸிலி ப்ரைஸ் வந்து நமக்கு நல்ல ஒரு பொட்டன்ஷியல் ரிவர்சல் அப்படின்றது அந்த லெவலில் இருந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இப்படி தான் நம்ம வந்து ட்ரிபிள் பாட்டம் சார்ட் பேட்டர்னை நம்மளோட ட்ரேடிங் சிஸ்டமில் யூஸ் பண்ணி எல்லாருக்கும் ட்ரிபிள் பாட்டம் சார்ட் பேட்டர்ன் பற்றியும் அதோட ப்ரைஸ் ஆக்ஷன் பற்றியும் அதோட எக்ஸிக்யூஷன் மெத்தடாலஜி பற்றியும் தெளிவான ஒரு புரிதல் வந்திருக்கும் அப்படின்றத நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான டெக்னிக்கல் அனாலிசிஸ் கான்செப்டோட உங்களை சந்திக்கிறேன். Until then, subscribe to our channel and hit the bell icon to get new video updates. This is Anish signing off. Thank you.